கோலு கிட்டி ஐயா கோலு கிட்டி கொல்லம் மண்டிக்க குഞ്ഞാண்டிக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டீ வேணாம். ஓ ഇന്ന് ബ്ലൂ പാന്റും ബ്ലൂ കോട്ടും. ഗുഡ് മോർണിംഗ് സാർ. செக்ரட்டரி எங்க? அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருங்க சார். நான் முன்னாடி போறேன், முதலாளி பின்னாடி வருவாருன்னு சொல்லிட்டு போறாரு. What do you mean? இன்னைக்கு அக்டோபர் 12. ஓ, என்னோட பிறந்த நாள்ல. இந்த நாள்ல கைதிங்களுக்கு போய் ஏதாவது பிரசன்ட் பண்றது வழக்கம். அதே மாதிரி அதுக்கு உண்டான ஆர்டர் எல்லாம் வந்துருச்சு. நான் முன்னாடி போய் ஏற்பாடு பண்றேன், முதலாளி பின்னாடி வருவாருன்னு சொல்லிட்டு போறாருங்க சார். நீங்க கையெழுத்து போட வேண்டிய ஃபைல். இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த ஃபைலு கையெழுத்து இதெல்லாம் இல்லாம இருக்கானே. நீங்க போலாம். உன் வயசு என்ன? 16 சார். படிக்க வேண்டிய வயசு. அதுக்கு வசதி இல்லாதனால தானே ஊரை விட்டு ஓடி வந்த. அதே சார். இந்த சின்ன வயசுல உன்னோட வாழ்க்கையை சமையல் கட்டில போட்டு வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு புறப்படுறதுக்கு தயாராரு. ஐயோ இந்த சாரே. போகும்போது 1000 ரூபாய் தரேன். ஐயோ சாரே. சரி, மாசம் 500 ரூபாய் அனுப்பு. ஐயோ எந்த சாரே.
எல்லாம் கன்று குட்டிகளோடு கன்று குட்டியாய் துள்ளி தெரிந்து கொண்டிருந்தேன். அந்த பிஞ்சு இதயத்தில் ஏற்பட்ட கீறல்கள் இன்றும் வடுக்களாய் என்னை உறுத்துகின்றன. கண்ணாடியாய் பிரதிபலிப்பாய் என்னை பயமுறுத்துகின்றன. என் நினைவுகளில் மீண்டும் 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 பறிச்சு பெஞ்சிச்சு. அவன் கட்டி போட்டு உத உத வச்சிட்டான். உன் சின்னத்த கொம்பன ஒரு தெரிஞ்சு அவர் பாவம் சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுத்துன்னா அம்பி பார்த்து அவசரப்படாத. விக்கிங்க போடுற முள்ள சாப்பிட வேணா வயிற்றுக்கு வேணா ஏதாவது போட்டுடுவோம். கடைகண்ணிக்கு போயிண்டு மாட்டு தொழுவத்தை பார்த்துட்டு இங்கே இருந்துட்டு போட்டுமே. பேசா போட்டோம். நானும் வேணாங்கிறேன். இருக்கட்டும். அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆறுது. அப்பா நான் போயிட்டு வரேன். பார்த்து போறீங்களா? சரிம்மா. இந்த கையெலும்பிக்கும் பார்த்து மேல தெரிச்சுட்டு போறேன். தம்பி கோவிலுக்கு போயிட்டு வரேன். ஆத்த பாத்துக்கோ. சரி மாமி. அங்கஜம் வந்தா காபி போட்டு சாப்பிட்டுக்க சொல்லி நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ. 7 மணிக்குள்ள வந்துருவேன். வாச கதவை சும்மா சாத்திட்டு போறேன். பாத்துக்கோ. சரி. புது தோண்டிடா அடிபட்டு நெசுங்கிட போறேன். இதுலே நோக்கு அலட்சியம் தாண்டா. மாச மாசம் நிக்காம வேலையை பாரு. அக்கா அம்மா பால் காய்ச்சி வச்சிருக்காங்க. வந்த உடனே அவங்க காப்பி போட்டு குடிக்க சொன்னாங்க. அம்மா எங்க போயிருக்கா? கோயிலுக்கு. அம்மா எங்க போயிருக்கான்னு சொன்ன? அதான் சொன்னேனே கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு. அம்மா எப்ப வருவா? 7 மணிக்குள்ள வரதா சொல்லிட்டு போனாங்க. இங்க வாயே. பரன் மேல இருக்கிற சக்கரை டப்பாவை கொஞ்சம் எடுத்து தெரியா?
என்னக்கா? இந்த குக்கையை கொஞ்சம் மாட்டி விடுறியா? பையனும் நல்லா இருக்கேன். ஆனா பிஏ ஃபீல்ங்கிறாங்களே. எங்க கூட தான் பிஏ ஃபீல். நான் கல்யாணம் பண்ணிக்கலையா? ஐயோ என்ன விடுறா தனியே. பாத்தீங்களாப்பா, இவ செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? அப்பா, எந்த கொலங்கோத்திரன்னு கூட பார்க்காம உங்க சொந்த மகனாட்ட வளர்த்தீங்களே, அவ செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? யாரும் இல்லாதப்பவா பார்த்து கைய பிடிச்சு நான் என்ன செய்வேப்பா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. என் உடம்பெல்லாம் நடுங்கிறதே. உனக்கு பசிக்கு சோறு போட்டதுக்கு இப்படி அபச்சாரமா? ஐயோ, உங்க வீட்டுக்கே ரெண்டு நினைச்சே நீ நல்லா இருக்கியாப்பா? இல்ல, உன்னை புள்ள மாதிரி நினைச்சுன்றது. இல்ல இல்ல, நெஞ்சிலேயே பழுத்தவன் எனக்கு தெரிஞ்சிருந்தா ஆத்துக்குள்ள சேர்த்தே இருக்க மாட்டேங்க. அடிக்காதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. Come on, come on, come on, I say. Up, 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 up. Come on. Up, up, up. Come on. Hey, come on, come on. Come on. ஐயா, ஐயா, என்ன உள்ள விடுங்க ஐயா. 4 நாள் ஆச்சு ஐயா. அவர்கிட்ட ஏதாவது வேலை வாங்கணும் ஐயா. இத பாருங்க, யாரோ ஒரு பையன் பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. உள்ள அனுப்ப சொல்லுங்க. கால்ல விழுந்து கேக்குறையா, என்ன உள்ள விடுங்கய்யா. நான் சாப்பிட்டு. ஏ குஸ்கா, அவனை உள்ள விடு. ஜி ஹா. என்னப்பா, என்ன வேணும்? சாப்பிட்டு 4 நாளாச்சுங்க. ரொம்ப பசிக்குதுங்க. இந்த நாய்க்கு போற பிஸ்கட்டாவது எனக்கு கொடுங்க. எந்த வேலைனாலும் செஞ்சுட்டு போறேன். ரொம்ப பசி எடுக்குதுங்க. வேலையை பத்தி அப்புறம் கவனிப்போம். முதல்ல நீ சாப்பிடுப்பா. சாப்பிடு. ஏன் ஜனகா, பையனை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குல்ல? ஆமாங்க, பையனும் நல்லவனா இருப்பான் போல இருக்கு. இங்கேயே இருந்து வேலை வெட்டி செஞ்சுட்டு சாப்பிட்டு போட்டுமே. ஏங்க, டூர் போயிட்டு சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? எனக்கு என்ன வேலை இருக்காங்க? பிசினஸ் முடிஞ்சது 4 நாள்ல திரும்பி வந்துடுறேன். வேளா வேலைக்கு சாப்பிடணும். Okay. மருந்தெல்லாம் பாக்ஸ்ல இருக்கு. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு அதே ஹேபிட்டா போச்சு. டேய் முத்து, என்னங்க ஐயா? அம்மாவும் உன்ன மாதிரி சின்ன குழந்தை தான். தனியா இருக்கணும்னா ரொம்ப பயப்படுவா. வெளிய எங்கேயும் சுத்தாம வீட்டோட இருந்து பத்திரமா பாத்துக்க. பட்டுமா? சரிங்க ஐயா. டேய் முத்து, வீட்டை பாத்துக்கடா. ஐயா கூட ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். பாக்ஸ் கொடு. பரவாயில்லங்கம்மா. குடுடா. சும்மா குடுறா. வாங்க, டைம் ஆச்சு. ஓகே. அம்மா நான் சொன்னேன். என்ன பார்த்தா அம்மா மாதிரியா தெரியுது? அக்கான்னு சொல்ல. My sweetheart, come, let's go. Come on. Okay, darling. Darling. முத்து, அம்மாவும் இந்த மாதிரி சின்ன குழந்தைதான். தனியா இருக்கணும்னா ரொம்ப பயப்படுவா.
வெளியே எங்கேயும் சுத்தாம வீட்டோட இருந்து பத்திரமா பாத்துக்க. வரட்டுமா? Good evening, ladies and gentlemen. This is your captain speaking. Due to operational reasons, we are returning to base. Sorry for the inconvenience. வெளியே பெட்டி இருக்கிறதுடா. தானா 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 பாடியில என்னடா சத்தம்? அம்மா 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 ரொம்ப மோசங்க. என்ன சொல்ற? அம்மா யாரோ ஒருத்தர் கூட மாடியில நானி என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. குத்துங்க எதுமா குத்துங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் பேய்ங்க, ராட்சசிங்க, அரைக்கிங்க. குத்துங்க எதுமா. My son, பிள்ளை இல்லாத எனக்கு பிள்ளை மாதிரி வந்திருக்கடா. உன்னை நான் எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். நான் உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன்டா. பிள்ளை இல்லாத நேரத்துல பிள்ளையா வந்திருக்க. உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். அப்படி வளர்ந்தவனா உங்களுடைய ஆசைக்கு பலியிட்ட 6வது பாம்பு ஷீலா. ஷீலா இன்னைக்கு ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டை உனக்கு புரியும். இன்னைக்கு நீதான் என்னோட விருந்த.
எஸ் சார். உங்களுக்கு என்ன வேணும்? கர்ச்சீஃப் தான். No. No. வேற ஏதாவது கலர்ஸ் இருக்கா? I like that color. இடுப்புல இருக்கிற ரோஜா. Right. அந்த கர்ச்சீஃப் தான். அது மாதிரி ஸ்டாக் இல்ல. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டாக் வந்ததும் தரேன். கண்டிப்பா தருவீங்கன்னு நான் நம்புறேன். பியூட்டிஃபுல். நான் கர்ச்சீஃப் தான் சொன்னேன். என்ன சாரதா? சார் சதா வராரே. பாய் ஃப்ரெண்டா? சுமாரு ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்டா? நோ அடிக்கடி வராரேன்னு கேட்டேன். ரெகுலர் கஸ்டமர். யூ ஆர் லக்கி. எனக்கும் தான் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஒருத்தனாவது டிப் டாப்பா எங்க ஆரம்பிச்சிட்டியா? அத பாரு, யாரோ ஒருத்தர் எங்க டிப் டாப்பா வந்திருக்காங்க. போய் கவனிப்போ. தேங்க்யூ. ஹலோ. என்ன சார் வேணும்? வந்து வந்து ரேசியர் வேணும். ரேசர் இருக்கு. என்ன சைஸ்? சைஸ் ஏதோ ஒரு சைஸ் கொடுங்க. ஏன் சார் உங்க ஒய்ஃப் சைஸ் சொல்லி அனுப்பலையா? ஒய்ஃபா? இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகல. சரி, புரியுது புரியுது. ஐயோ, ஸ்டெனோ டேபிள் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ சித்ரா. நான் டிஸ்பாச்சிங் கிளர்க் சுந்தரம் பேசுறேன் சார். சித்ரா வரல? சித்ரா அவங்க 2 நாள் வரலன்னு நினைக்கிறேன் சார். மேனேஜர் கனெக்ட் பண்ணுங்க. அவர் செக்ஷன் ரூமுக்குள்ள போயிருக்கார் சார். அனுப்பி வைக்கிறேன் சார். உள்ள வாங்க. சார், சித்ரா 2 நாளா வேலைக்கு வரலையா? அந்த ஒரே சங்கடம் தான் சார். எனக்கு 2 நாளா சாப்பாடு கூட இறங்கல. பெரிய ஜோக். லீவ் லெட்டர் ஏதாவது சப்மிட் பண்ணாலா? இல்லையே சார். போன்? இல்லையே சார். ரைட். 2 நாள் வெயிட் பண்ணுங்க. வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. வரலன்னா அந்த போஸ்ட்டுக்கு வேற யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. மௌலி என்டர்பிரைசஸ்ல இருந்து 2வது கொட்டேஷன் கேட்டு லெட்டர் வந்திருக்கு. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சித்ரா டேபிள்ல தான் இருக்கும். வேற யாரையாவது அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் வேகமா நடங்க.
குட் மார்னிங் சார். யூ வாண்ட் பனியன்? யா. கை வச்சது வேணுமா கை வைக்காதது வேணுமா? எனக்கு கை வைக்காதது தான் பிடிக்கும். கரெக்ட் சார். உங்களுக்கு கை வைக்காதது நல்லா இருக்கும். the old people தான் கை வச்சது யூஸ் பண்ணுவாங்க. சார் plain or color? I like colors. This is green. This 15. This one 11.50. This one is sweet 16. I like that. Oh, good selection. So for dozen? Just one. Only one? Oh, sir, underwear? அடுத்த வாட்டி நிச்சயம் வருவீங்களா சார்? கண்டிப்பா. உங்களை பார்க்கறதுக்காவது வர மாட்டேன். Excuse me, sir. நீங்க வழக்கமா கர்ச்சீப் வாங்க வரீங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாக் இல்ல. இன்னைக்கு இருந்தது. நீங்க கண்டிப்பா வாங்குவீங்கிற நம்பிக்கையில கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு என்ன விலையோ அதையும் என் பில்லு கூட சேர்த்து சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். இதை என்னோட பிரசன்டேஷனை நீங்களே வச்சுங்க. May I have a look at this, please? Beautiful. இப்ப நான் கர்ச்சீஃபை சொல்லல, இந்த புஸ்தகத்தையும் சொல்லல. ஹே சாரதா, உண்மையே சொல். இப்ப வந்துட்டு போறாரு, அந்த லவ் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ நான் ஒரு பாய் ஃப்ரெண்டா மூவ் பண்ணட்டுமா? ஷட் அப். பத்தியா பத்தியா, நீ ஏன் லவ் பண்ணலங்கறல, அப்புறம் எதுக்காக கோவப்படணும்? பாய் ஃப்ரெண்டுன்னு 4 பேருக்கிட்ட இழுக்கிறியே, இது உனக்கு அதிகமா இல்ல? தெரியுது. என் 120 ரூபா சம்பளத்துல வீட்டு வாடகை 60 ரூபாய், பஸ் சார்ஜ் 20 ரூபா போக மிச்ச பேலன்ஸ் 40 rupees. அதுல நானு, எங்க அம்மா, என் சிஸ்டர் 3 பேரும் கலந்து தள்ள முடியுமா? அதுக்காக நான் ஒன்னும் பிராஸ்டியூட் ஆயில. ஏதோ ஜஸ்ட் இங்க நாம சிரிச்சு பேசினோம்னா முதலாளி குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Good morning, sir. குட் மார்னிங். Good morning, sir. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Good morning, sir. குட் மார்னிங். மார்னிங். Good morning. குட் மார்னிங். குட் மார்னிங். Good morning. Good morning, sir. Good morning. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Good morning. குட் மார்னிங் சார். சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. இவங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களா? ஆமா. நீங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். எழுந்திருக்க மாட்டீங்களே. உங்க வயசு அப்படி, என் வயசு இப்படி. கொடுங்க அம்மா, கொடுங்க. எப்படியும் வேலை வாங்கிடலாங்கிற முடிவோட வந்திருக்க. கிடைச்சிரும், வேலை கிடைச்சிரும். அகத்தின் அழகு தெரியுதே முகத்துல. அம்மா கொடுங்க. அடடே, நீ சபாபதி பொண்ணு இல்ல? இல்ல, எங்க அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன். ஓ, அந்த கோபாலகிருஷ்ணா எல்ஐசியில வேலை செய்யற அவன் பொண்ணு தானே? இல்ல, எனக்கு தெரியும். 5 வயசுல பார்த்தது. எப்படி ஒப்பா சௌக்கியமா? சரிங்களா, சீக்கிரத்து கூட ரேஷனா என்ன?
எஸ் சார் சார் ஸ்டெனோ இன்டர்வியூக்கு லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. லேடிஸ் வந்திருக்காங்க. பாதி பேரை நீங்க பாருங்க, மீதி பேரை நான் பாக்குறேன். கூட்டம் அதிகமா இருக்கே, ஆளுக்கு பாதியா இன்டர்வியூ பண்ணா வேலை சீக்கிரமா முடியுமேனு தான். யா will you shut up? வேலையை போய் பாருங்க. Yes, come in, come in. Sit down, sit down. Thank you. My name is Rita. Qualifications? BSc. எப்பவும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுறதா? சில நேரங்களில் நான் போடுறதே கிடையாது. இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொன்னீங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதுல கூடவா கஞ்சத்தனம்? யூனோ, இப்ப யார் நெஜ பிச்சைக்காரன்னு நம்ப முடியறது இல்லையே. லக்ஷ்மி, sit down. உங்க பேர் என்ன? லட்சுமி. இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சீங்க? ராஜு மோட்டார்ஸ்ல. எத்தனை மாசம்? 5 மாசம். ஆனா நானா தான் சார். உங்க பொழுதுபோக்கு என்ன? ப்ளூ ஃபிலிம் பாக்குறது, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றது, நைட் கிளப் டான்சஸ். இதெல்லாம் தப்புன்னு அட்வைஸ் பண்றதை விட இதுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்தா நிச்சயமா குறையும். சித்ரா, நீங்க தான் வாங்கம்மா. Yes. Please take your seat. Your good name, please. சித்ரா. Beautiful. Thanks. I mean your name, your qualifications. BA Economics. ஏன் நீங்க தொடர்ந்து படிக்கல? I'm not a fool to waste my time. MA பாஸ் பண்ணா கூட நாளைக்கு இதே மாதிரி தான் வேலை தேடி போகணும். லைஃபை ஹாப்பியா லீட் பண்ணோம்னா இந்த குவாலிஃபிகேஷன் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா? எதுல? ஐ மீன் ஸ்டெனோ, ரிசப்ஷனிஸ்ட், PA இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல எதுன்னு கேட்டேன். இது ஸ்டெனோ இன்டர்வியூ. சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் 2 months, லக்ஷ்மி மில்ஸ் 3 months, and பாரத் இண்டஸ்ட்ரீஸ். எந்த இடத்துலயுமே ஏன் நிரந்தரமா தங்கல? ஃபர்ஸ்ட் திங், நான் மற்றவங்களுக்கு அடங்கி நடக்க மாட்டேன். ஏன்னா வேலை பார்த்து தான் என் லைஃபை லீட் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. பிகாஸ் மை பிரதர் இஸ் அ பைலட் ஆஃபீஸர். லீவ் தட் அலோன். சத்தம் போடாதீங்க. You see, Chandra. I'm sorry, sir. My name is Chitra. சித்ரா, உனக்கு நான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டா உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? Nothing much, sir. இந்த கம்பெனி ஒரு திறமையான ஸ்டெனோ இழக்கும். That's all. Arrogance. You're very frank. I like that. உன்னை நான் வச்சுக்கிறேன். Huh? I mean as a steno. This is too much. Do you smoke? Yes. This is too.